அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நான் அதிகமாக ஜபம் பைபிள் எடுத்து வரேன். எதுவுமே இப்போ வீட்டில் சில பிரச்சனை இல்லை, பசங்களை பார்த்ததே சரியா இருக்கும். தனியாகவே நான் எழுதி எடுத்து வந்தேன். நான் ஜபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்துக்காக ரட்சிப்புக்காக தலைக்கணும். அதன்படி எடுத்து வந்தேன். ஆண்டவர் அந்த வாசனத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். எதிரே புத்தகம் 6:14 படி 6:14 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். அவரால் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கட்டாயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். படிக்கலாமா? கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதங்களில் சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது என்ன சொன்னால், முதல் ஆசீர்வாதமாக நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்னால் நம்ம சில ஆசீர்வாதம் இருக்குது, தனித்தனியான ஆசீர்வாதம் இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம கட்டுதல் இருக்கிற வியாதிகள் மீது ஆசீர்வாதம், எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்குது. அதில் நம்ம எடுத்துக்கணும். வியாதி நீங்கி பலவீனம் நீங்கி ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கடன் பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், கடன் பிரச்சனைக்காக இருக்கணும் சாமி அப்படின்னு. ஆனால் மன துக்கத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கடன் பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக வாழ வைக்கிறார். பொருளாதாரத்தில் நம்ம எவ்வளோ குறைவாக இருந்தாங்கிறதாகவே நம்ம கொடுக்குற வருமானத்தை வச்சு கர்த்தர் அந்த வருமானத்தை வச்சு நம்ம ஆசீர்வதிக்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல் மூணாவதாக ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே சொல்கிறேன், எங்கள் சின்ன மகளுக்கு பெரிய பொருட்கள் குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் என்ன எவ்வளோ மகள் பேசுகிறாங்க. அவங்க அப்பா இல்லை, இந்த மலை விட்டுச்சு, அந்த பொண்ணை கவனிக்காங்க. அதனால் 13 வருஷம் அவங்க அப்பா இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை. இருந்தாலும் நான் வாய் என்ன சும்மா இருக்குமா என்ன சொன்னாங்க, நீ கவனிக்கல அந்த பொண்ணை எவ்வளோ குழந்தைன்னா இவ்வளோ குழந்தை இல்லாமல் உட்காந்துருக்குது. 2 பசங்க குழந்தை இல்லாமல் கோச்சில் இருக்குது. அந்த பொண்ணு எவ்வளோ வேதனைப்படுது. நான் வேதனைப்படுறது என் தேவனுக்கு தெரியும். என் கண்ணிலை தாரத்தாரையே ஊற்றுறீங்க, என் அவளுக்காக குழந்தை வேணும்னு சொல்லி அடுத்த என் ஜபத்தை கேட்டால் பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் தான். வேற பிள்ளைங்களெல்லாம் தூக்குறது, நம்ம எவ்வளோ இருந்து அந்த பிள்ளைங்களை அரவணைக்கிறது, அதை தூக்கி கொஞ்சம் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். வேற பிள்ளைங்களாம் பார்த்துட்டாங்க, என் கணவர் பார்க்கறத நான் பார்த்துட்டேன். எங்கள் அக்கா இருக்குது, ஆனால் எங்கள் அக்காவில் அந்த குழந்தைங்க தூக்கி கொஞ்சம் முடியாத நிலைமை. அந்த குடும்பத்திலே நான் ஒருத்தி தான் நிற்கிறேன். ஆனால் என் தேவனை கட்டியை நான் முடிச்சிருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகளை நம்ம கட்டினோம். என் மான் கால்களை கூட என் தேவனோட வச்சிருக்கிறாங்க. நேற்று போன வந்து போமா ஆயிரம் சொல்லுங்க பசங்க, நான் வரல இது வரேன்னு சொல்லிட்டேன். அது ஆசீர்வாதம் இருக்குது. அப்பாவுக்கு அநேக ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை தூக்கி கொஞ்சமே முடியல அவங்களால. எனக்கு பணம் இல்லைனா கூட எனக்கு விலை கொடுத்து ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த பெருமை எனக்கு போதும். இன்னும் இந்த பொண்ணு நான் 3.5 லட்சம் செலவு பண்ணிட்டேன் என் பொண்ணுக்கான. அந்த காசே நான் பெருமையை நினைக்கவே இல்லை, ஏதோ கஷ்டமே நினைக்கல. அந்த குழந்தை இருக்கும்போதே எனக்கு அந்த வறுமைலாம் எங்கேயோ ஓடி போச்சு. எனக்கு அது ஒரு ஆசீர்வாதம் தானே. பிள்ளைக்கு பெண்ணு தான் கேட்டோம், உங்களை குழந்தை தான் வேணும் சாமின்னு சொல்லி அதே மாதிரி பெண் குழந்தை கொடுத்தா டாக்டர் எனக்கு அது ஒரு ஆசீர்வாதம். குழந்தைங்களுக்கு தூக்கி கொஞ்சம் ஒரு 1000 வச்சுக்கிறாங்க. எங்கள் பக்கத்திலே என்ன இப்போ அந்த அக்கா இவ்வளோ கஷ்டப்படுது, ஆனாலும் அந்த அக்காவுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு பாரு. அந்த பையனுடைய குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அந்த காற்றை கணவர் பார்க்கலாமா என்ன காற்று செய்திருக்கிறார் தேவனுக்கு கொண்டாட ஸ்தோத்திரம். வாயில சொன்னா போதாது. சந்ததி பேருக்கு இல்லையா? சந்ததி பேருக்கு தான் ஒரு ஆசீர்வாதம் தான். நம்ம சந்ததி பெருகாமல் இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ பேர் கவலை. ஆனால் என்னுடைய கவலை நான் நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எல்லாத்தையும் பார்க்க வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக சாமி கூட முந்தா அர்ப்பணம் பண்ணுது. அது கொஞ்சம் பண்ணிங்க 7 வயசு ஆச்சு சாமி, இன்னும் அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு அது முந்தா நான் ஃபோன் பண்ணுது. அம்மா இந்த மாதிரி நான் வந்து போமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பணம் பார்த்து இல்லைன்னா கூட என் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அதே போல நம்ம சபையில் ஒருத்தர் கூட குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளைங்க கூட அந்த பிள்ளைகளுக்காக நம்ம பாடப்பட்டு ஜெபிப்போம்.
அந்த வீட்டில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் எழுந்தோம்னு சொல்லுது. பிள்ளைகளுக்காக தாய் பாயப்படணும். முதலாவது பாஸ்டிங் இருக்கணும். நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. பாஸ்டிங் போட்டால் காலத்தில் நம்ம அமரும் போது நமக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தை நான் படிக்கவே இல்லை. என் மகன் பையன் வீட்டில் இருக்காங்க அந்த ஆசீர்வாதம் வசனம். காலையில் தான் எனக்கு சுவேட்டா காடு நீ அறியாதது உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எவ்வளோ பெரிய வார்த்தை இது. நமக்கு தெரியாததான் செய்வார். இந்த எங்கள் சின்ன பெரியாட்ட எனக்கு கொடுக்கவே இல்லை என்னுடைய வாதத்தை. அதாவது ஜெர்மனிக்கு தான் இருக்கிறான். ஆனால் சபையிலே சொல்லியிருக்கிறான். நேற்று ஃபோன் பண்ணி சாயந்தரமா மழை வந்துட்டோமா வீட்டுக்கு எனக்கு சின்ன எதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா அவனுடைய ஃப்ரூட்லாம் இருக்கணும். இல்லை நீ முதல்ல எனக்கு வந்து நீ வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ அப்புறம் நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லை நீ இவ்வளோ கண்டிஷனாக பேசுகிறேன். இல்லை நான் என் ஜபம் பண்ணியிருக்கிறேன். உபவாசத்தோட ஜபம் நடந்தது. அதெல்லாம் வந்துட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன். நீ முதல்ல காசு எடுக்கணும். நான் எப்பவுமே கேட்க மாட்டேன் கணக்கில். நீ முதல்ல காசு எடுத்து வந்து கொடுத்துட்டு அப்புறம் நான் வரேன். சரி சரி போன வச்சு போயிட்டா கோச்சிங் நான் போவேன். அதனுடைய அதுவும் ஒரு ஆசீர்வாதம். நம்ம பொருளாதாரங்களே அப்படின்னு சொல்லி மனக்காகும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அந்த ஜபத்தை கேட்டு நம்மளை விகத்தோட விட என்று சொன்ன தேவனுக்கு கொடாடுபடி ஸ்தோத்திரம். உபாகம் 15:10 படிக்கணும். தாராளமாக அதான் 15:10 உலக பிரபலமான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் மிக உன்னதமான ஆசீர்வாதம் எது இல்லை எனக்கு கேட்டால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் படிச்சிட்டோம். மற்ற 6:33 படிக்கலாம். நம்மை பார்த்து சொல்கிறார் அவங்க நாங்கள் ஒவ்வொரு முறை சபைக்கு வந்து நான் ஜவுமெண்ட்டு போயிட்டு கர்த்தருக்கு செய்வேன்னு சொன்னால் எப்படி செய்வேன் அவர்கிட்ட முழு நம்பிக்கையோடு நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் மற்றெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நாம் வாசித்திருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய காரியத்துக்கு தான் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். நாம் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் இயேசு நமக்கு மற்ற ஆசீர்வாதங்களை தர முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவைகளில் குறிப்பிட்ட சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நம்ம பற்றி வேதத்தில் படி வாசிச்சிருக்கிறோம். நாம் ஞானிப்போம் என்றால் அப்போஸ்தலர் 2:47 நம்ம சபையில் நம்ம ரசிக்கப்படும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அநேக குறித்து வேதாந்தத்தை வாசித்தோம். சிறைச்சாலை பௌரசீலம் ஜெபம் நாங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்பொழுது சிறைச்சாலை அதிகாரியே வந்து அவங்க முன்னால் விழுந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் ரட்சிப்பின் எண்ணம் உண்டானது. ஆகவே தான் அவர் அந்த ரட்சிப்பை பார்த்து ஆகவே அவங்களுக்கு அந்த பௌரசீலம் அவங்க பார்த்து ஜெபம் பார்த்து அம்மா ஆச்சரியப்பட்டு அவனை ரட்சிப்பு கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படுகிறது அவங்க சொல்லும்போது வசனத்தை போதித்த போது அவனும் அவனுடைய குடும்பத்தை அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகள் ஆனார்கள். லூக்கா 19:9 சகே வீட்டில் பேசணும். சகேல் பார்த்து சொல்கிறாங்க நான் உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வரேன். இந்த வீட்டில் உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அதில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம்
கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் அனுபவம். அந்த உன்னதமான அனுபவத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்கிறோம். நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு என்ற சந்தோஷத்தை நாம் பெற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவத்தை யார் என்ன பெற்றிருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இன்னும் அந்த அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடம் நாம் கேட்போம். இதை நாம் ரட்சத்துக்குள் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே நம்ம ரட்சிப்புக்குள் வர வேண்டும் சுவாமி, நாங்கள் உணவாக எழுதி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களோட கூட இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்றார்கள். நான் விசுவாசத்தோடு அவரிடம் நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜபத்தையும் கேட்பார், நம்மளை ரட்சித்து கொண்டு வருவார். எத்தனையோ பேரை பார்த்துருக்கலாம். நான் சபைக்கு போறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் என்ன கர்த்தர் இருந்தா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க, மனசு ரெண்டா இருக்கும். எப்படி அவங்க சொல்றதுன்னு தெரியல. அதனால நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டதுக்காக ஊழியத்துக்காகவும் நம்ம தேவனுக்காகவும் நம்ம எழுதி பிரகாசிக்கிறது. நம்முடைய தேவன் நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மளை ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட நாம் முறையிடும் பொழுது நாம் அவரை கைவிடாத நேசராகவும் அவரை நாம் கற்றுக் கொள்ள வழிவாசலை திறந்து கொடுப்பவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, மிக அதிகமாய் நேசிக்கத்தான பரலோக ராஜாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏதோ ஆண்டவரே நான் நின்று போதவர்களா இருந்தாலும் கர்த்தாவே, எத்தனையோ சூழ்நிலை மத்தியில் ஆண்டவரே நீர் இதை எனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நான் கூடவே தள்ளவே கூடாது என்று எண்ணத்தோடு தகப்பனே நான் இருந்து ஆண்டவரே எனக்கு தெரிஞ்ச ஆண்டவரே இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன் சாமி. அதில் ஏதாவது பிள்ளை தகப்பனே தேவன் என்னை ஒருங்கிசை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தாவே நான் ஓடி வந்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. அப்பா உங்க வேலையை நான் செய்யும் பொழுது என்னோட கூட இருந்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். அப்பா ஆண்டவரே இங்க வந்திருக்கிற சகோதரிகளையும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யார் யார் என்னென்ன நோக்கங்களோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே அடிமை அடியேன் சாமி. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கடன்கள், எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே கட்ட முடியாத வீடுகள் ஆண்டவரே, கட்ட முடியாத ஆண்டவரே இயேசுசாமி எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே விட்டுவிட்டு கர்த்தாவே என் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தகப்பனே உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தேவனே நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவா இந்த வசனத்தை ஆண்டவரே, இந்த திருவசனத்தை கர்த்தாவே பிழை இருந்தால் ஆண்டவரே அப்பா இதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சகோதரிகள் கர்த்தாவே ரட்சிப்பென்ற ஒரு தலைவரும் ஆசீர்வாதத்தை ஒரு தலைவரும் ஆண்டவரே என்னால் முடிந்ததை நான் செய்தேன் கர்த்தாவே. அப்பா நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பொழுதும் ஆண்டவரே இதுதான் எங்கிட்ட வரக்கூடாது கர்த்தாவே. இயேசுவா இது உமக்கேற்ற ஆண்டவரே வசனமாக உமக்கேற்ற ஆண்டவரே வார்த்தையாக இருக்க என் தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கிளம்பி வரும்பொழுது கூட ஒரு சரியான பிரச்சனை கர்த்தாவே அதையெல்லாம் நான் பிடித்து ஓடி வந்தது சாமி. என்னை ஒரு விஷயத்தை கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபா ஸ்தோத்திரம் மகா நான் எழுத வேண்டும் என்று ஆண்டவரே எத்தனையோ வாஞ்சைகள் ஆண்டவரே. அப்பா அந்த வாஞ்சைகளை நிறைவேற்ற என் ஜீவன் உள்ளவரை கர்த்தாவே மகா நான் எழுப்பி நிற்பேன் ஆண்டவரே. சபா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த பாடின பாடல் மூலமாக ஆண்டவரே வேத வசனத்தின் படியாக கர்த்தாவே சபாவை நாங்கள் ஆராதித்தோம் ஆண்டவரே, தொழுது கொண்டோம் கர்த்தாவே. நீர் அதை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சபாவுக்கு ஸ்தோத்திரம் தட்டின் கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளைக்கு கூட்டங்கள் நடைபெற
யார் வேணால் வரலாம். அப்படியே சொல்கிறதா வந்து நாளைக்கு வந்து சீனியர் கன்வென்ஸ் வந்து 20 நடக்குது. நான் சில